வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான தை கபாப் செய்ய போகிறோம். அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்களா? தயிர் கபாப்னு சொல்லலாம். இது நார்த் சைடில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை அங்கர்டு பன்னீர் எல்லாம் போட்டு ஒரு கபாப் செஞ்சுருக்கோம். இது சாப்பிட செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும். வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போட வேண்டிய நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி தை கபாப்னு சொல்லப்படுற தயிர் கபாப் செய்ய போகிறோம். அதுக்காக 300 கிராம் பன்னீரை கிரேட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கலாம். அதுக்காக நம்ம 100 கிராம் வெங்காயத்தை எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வந்திருக்கு பாருங்கள். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அங்கர்டு சேர்த்துக்கணும். அதுக்காக தயிரை எடுத்து தொங்க விட்டுருந்தோம். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா திக்கான தயிராக மாறி வந்திருக்கு. இந்த அங்கர்டு எப்படி பண்ணுற வீடியோவும் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்ஸில் இருக்குது, போய் பாருங்கள். ஒரு 350 கிராம் வெயிட் போட்டுக்கலாங்க. இதை நல்லா ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபைன் சாப் பண்ண மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக க்ரீன் சில்லி எடுத்துருக்கோம் 2, அது ஃபைன் சாப் பண்ணி போட்டுக்கலாம். இதில் அது கூடவே சாட் மசாலா போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக ஜீரா பவுடர் போட்டுக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட அளவு ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம். நீங்கள் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. அதோட ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா பிரெட் கிராம்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எதுக்காக இது சேர்க்குறோன்னா அது பைண்டிங்காக தான் பிரெட் கிராம் சேர்க்குறோம். உங்கள்கிட்ட பிரெட் கிராம் இல்லைனாலையும் ஒரு ஃப்ரெஷ் ப்ரெட்டு வாங்கிட்டு அதை தண்ணியில் போட்டு நினச்சி அப்படியே புளிஞ்சு இதில் போட்டுருங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஈரப்பதமெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிவிடும். அதாவது பைண்டிங் ஆகிடும், பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அப்படியே உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப. நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து தேவையான போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம எப்படி செய்யறது புரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் பிரெட் கிராம் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 100 கிராம் சேர்த்துருந்தோம். இப்போ ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எதனால் ஆகுதுன்னா சம்டைம்ஸு அங்கர்டில் தண்ணி எதனால் லைட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாகிடும். அதனால தான் இந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது போதுங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம தை கபாப் ஷேப் கொண்டு வரணும். அதுக்காக முதல்ல உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி சைஸில் இருக்கணும். நம்ம செய்கிறது ஒரு பீஸும் 30 கிராம் வருங்க. இந்த மாதிரி முதல்ல உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷேப் கொண்டு வரலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க முதல்ல. இப்போ நம்ம உருண்டை பிடிச்ச உருண்டைகளெல்லாம் எடுத்து தை கபாப் ஷேப் கொண்டு வர போகிறோம். அதுக்காக உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம வடை தட்டுவோம்ல, பருப்பு வடை, அந்த மாதிரி தட்டிக்கலாங்க. அதாவது பருப்பு வடை சைடில் தின்னாக இருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்தாவே போதும். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மைதா பேட்டர் ரெடி பண்ணோம். அதுக்காக ஒரு 200 கிராம் மைதா எடுத்துருக்கோம். அதாவது இதில் தண்ணி ஊற்றி இது ஒரு தோசை மாவு பார்த்து கரைச்சி எடுக்க போகிறோம். இது கூடவே பெப்பர் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. உப்பு சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது இது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அதிகமாக தின்னாக வரக்கூடாது, அதிகமாக திக்காகவும் வரக்கூடாது. கரெக்டான பதம் காமிக்கிறேன், அதை பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். கரெக்டான பதம் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. ஒரு பக்கம் தை கபாப் ரெடியாக இருக்குது, மைதா பேஸ்ட் ரெடியாக இருக்குது, பேன்கோ க்ரம்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒரு தை கபாப் எடுத்து மைதா பேஸ்ட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அப்படியே பேன்கோ க்ரம்ஸில் போட்டு கோட்டிங் கொடுத்துடலாம். நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யுங்க. சூப்பராக ரெடியாக வரும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 3லேருந்து 4 மணி நேரம் கிறிஸ்பியாக இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி பேன்கோ க்ரம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பேன்கோ க்ரம்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ப்ரெட் இருக்கு இல்லையா, ப்ரெட்டோட சைடை கட் பண்ணிட்டு நடுவில் ஒயிட்டாக இருக்குல்ல, அதை லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அப்படியே எடுத்து பேனில் போட்டு லைட்டாக அப்படியே வறுத்துட்டிங்களானா போதும். ஒரு 10 நிமிஷத்துக்கு சூப்பராக கிறிஸ்பியான ஒரு பேன்கோ க்ரம்ஸ் ரெடி ஆகிடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்ம செஞ்ச மாதிரியே செய்யுங்க. பேன்கோ க்ரம் இல்லைன்னா செய்யாமலாம் போயிடாதீங்க. கண்டிப்பாக செய்யுங்க. நிறைய யூடியூபர்ஸ் அந்த மாதிரி வீடியோவும் போட்டிருக்காங்க. சீக்கிரமாக நானும் அந்த பேன்கோ க்ரம்ஸ் எப்படி பண்ணுற வீடியோவும் போடுறேன். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாங்க. இந்த தை கபாப் 2 மணி நேரமாக ஃப்ரிட்ஜில் இருந்தது. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சுருக்கோம். ஆயில் சூடு வச்சுருக்கோம். ஆயில் சூடேறி வந்துருச்சு. நல்லா மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் இதில் எடுத்து போட்டுக்கலாங்க. ஒரு 7-8 பீஸு போடலாம், அதிகமாக போட வேண்டாம். இது ஆயில் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் பிரிஞ்சு போயிடும். அதனால் அது மிதக்கணும், அந்த மாதிரி போட்டுக்கலாம். நிறையா போட்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். நல்லா கலர் மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்களா, கோல்டன் கலராக மாறி வரட்டும். அது வரைக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிக்கலாம் இந்த மாதிரி.
அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கலர் வந்தால் போதும், எடுத்துடலாம் ஆயிலிருந்து. இந்த மாதிரி தஹி கபாபை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் பேன்கேக் கிரம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான தஹி கபாப் செஞ்சு காமிச்சிருக்கோம். நம்ம செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.